ஹலோடா மீஸ் நான் தான் கண்மீன் பேரி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டியூட்டி ஆஃப் டெத் பார்ட் வெல்தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. லைக் இது ட்விஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த பார்ட்டில் நான் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன். என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் வந்து அதான் ஜேகேவும் வாயனும் சேர்ந்துட்டாங்களே, இதுக்கு மேலே என்னப்பா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். நான் வந்து என் மண்டையை கசக்கி யோசிச்சு இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்கேன். இந்த ட்விஸ்ட் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியாது, என்னால் எதையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து மேபி நெக்ஸ்ட் பார்ட் இல்லைனா அதுக்கப்புறம் வர பார்ட்டில் அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகலாம். ஸோ போன பாட்டை எதாவது முடிச்சுருந்தேன்னா ஜேகே வாயினும் ட்ரூவா அடிச்சு வெளியே பற்றி ட்ரூவாக வெளியே போயிருப்பா டைம் கொடுக்கறதுக்காக. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போது நைட் வந்து ஒன்றா தூங்கி காலையில் எழுந்திரிச்சிருப்பீங்க. அதோட முடிக்கல, ஜஸ்ட்டு ட்ரூ கிளம்பியிருப்பா, அதோட முடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதோட கண்டினியூ பண்ணிக்கலாமா? இப்போ உங்களை கரெக்டாக நீங்கள் பொறுமையாக அப்படியே வேக் ஆகிட்டு ஒரு மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு வேக்கானால் எப்படி இருக்கும், திடீர்னு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாமே ஞாபகம் வரும். எனக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அதான் நான் அப்படி சொல்கிறேன். அப்படியே எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு தாட்டே உங்களுக்கு ஜேகே தான். அப்படியே நீங்கள் வந்து ஜேகே நீ என் கூட இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்து ஜேகே என் கூட தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைட்டான ஸ்மைல். ஜேகே என் கூட இல்லைல்ல அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸே செம்ம டல்லாக இருக்கும். டக்குன்னு வந்து ஒரு பிரைட்டான ஸ்மைல் வந்து நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அந்த இடத்துல ஜேகே ஒரு மாதிரி பேபி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவங்க செஸ்ட்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டு ஐயோ செம்ம க்யூட்டாக இருக்காத நீ. அவனோட ஃபேஸ் வந்து லைக் ஒன் சைட் சீக் வந்து அவனோட ப்ரெஸ்ட்டில் பட்டு அப்படியே அமுங்கி ஒரு மாதிரி நல்லா சப்பியாக க்யூட்டாக தெரியுது. ஆல்ரெடி ஜேகேயோட சீக்ஸ் வந்து ரொம்ப சப்பியாக இருக்குமா, அதனால் வந்து நீங்கள் அப்படியே அவன் கணத்தை வந்து தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படி சொன்னீங்க. அப்படியே அமைக்கி பார்த்துட்ருக்கீங்க. அது கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதனால் நீங்கள் அப்படியே அமைக்கி பார்த்துட்டு ஸோ ஜேகேக்கே வந்து தூக்கம் அப்படியே கலைஞ்சு என்னடி பொண்டாட்டி இதுக்கடி இப்படி தூக்கத்தை கலைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரால் ஐஸே ஓப்பன் பண்ண முடியல. அப்படியே வந்து அவரோட குட்டியான ஆல்ரெடி டோ ஐஸ் பட் அப்படியே வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கன்னா ஐயோ செம்ம க்யூட்டாக இருக்கானே, என்ன ஜேகே நல்லா தூங்குறியா, தூக்கத்தை கலைச்சிட்டு பேசுறது பாரு, எனக்கு ஒரு காஃபி கிடச்சா நல்லா இருக்குமே, அப்படியா இது போயிட்டு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்க பார்க்குறீங்க. பட் ஜேகே வந்து உங்களோட வேஸ்ட்டான சேர்த்து ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டு போகக்கூடாது. அப்புறம் எப்பறம் காஃபி போடுவேன், நீ காஃபியே கொடுக்க வேணாம், நான் அப்படியே படுத்து தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து இவன் இல்லாமல் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் அவன் டெத்தே அக்செப்ட் பண்ண முடியாமல் சுற்றிட்டுருப்பீங்க. இப்போ வந்து இறந்து போயிட்டு தான் சொல்லணும் ஒரு மனுஷன் உங்கள் முன்னாடி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் ரொம்ப லவ் பண்ண ஒருத்தன் உங்கள் முன்னாடி இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவனோட ஹேர் அப்படியே வந்து ஒரு மாதிரி கோரி விட்டுட்டே வந்து அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இப்படியே வந்து 1 hour போயிருக்கும். ஜேகே அப்படியே பொறுமையாக இருந்திருக்காரு. முன்னாடி என்னவே பார்த்துட்ருக்கேன், அவ்வளோ அழகாக இருக்கானா, சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப அழகாக இருக்க, என் புருஷன் அழகு தான்ப்பா, அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொறுமையாக எழுந்திரிச்சு சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீ ஃப்ரெஷ் ஆக இன்றைக்கி நம்ம வெளியே போகலாம், ஃபுல்லாக டேட்டிங்காக போகிறோம், ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போகிறீங்க. ஸோ ஜேகே வந்து சீக்கிரமாக ஆடி நானும் ஃப்ரெஷ் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜேகேவும் போய்ட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே வந்து ஒரு க்யூட்டாக அவுட்ஃபிட் பட்டு அப்படியே கிளம்பி வந்து கீழே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து அவரோட கார்க்கு எடுத்து பார்த்துட்ருக்காரு. ஸோ கிளம்புறதுக்காக ஷூ வந்து நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க. ஸோ டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. ட்ரூ தான் உள்ள வரா. வயன் அந்த ஃபைலை நான் மறந்தே போயிட்டேன், எனக்கு ரிமெம்பர் பண்ண மாட்டியா நீ, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல அப்படி சொல்லிட்டு உள்ள அவள் பாட்டுக்கு ஷூவை கழட்டிட்டே வந்து பார்த்துட்ருக்கா. இது எப்படி மறந்தேன், ஜேகே இருக்கான்ல, நான் டோட்டலாக மறந்துட்டேன், சாரி அப்படின்னு அவள் வேகமாக உள்ளே போயிட்டு கபோர்டில் இருக்கிற ஃபைல் எடுத்துகிட்டு சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ நீங்கள் வந்து ட்ரூவோட அவுட்ஃபிட்டை கொஞ்சம் வினோதமாக பார்க்குறீங்க. ஏலடி நாயே அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஸோ ட்ரூ அப்படியே திரும்பி பார்த்துட்டு ட்ரூக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி ஹாப்பி டேஸே கண்ணந்து வந்துடுச்சு. ஏன்டி அழுகிற, ஃபஸ்ட் அப்பா சொல்லிட்டேன்னா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லவே உங்களோட சீக்ஸை கப் பண்ணிவிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா நீ என்னை இப்படி கூப்பிட்டு, எப்படி இந்த 5 years கேப்பில் ட்ரூன்னு தான் என்னை கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மெர்ஜா, சின்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஃபுல்லாக நீ வந்து என்னை அடிக்கிறது, திட்டுறது, உதைக்கிறது, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டுறது, நிக்நேம் வச்சு கூப்பிடுறது, அப்படியே போயிட்டு இருந்தது. இந்த 5 years உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா. என்கிட்ட நீ சிரிச்சு கூட பேசினதில்லை, என்னை டச் பண்ணி கூட பேசுகிறத நீ ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னை மச்சின்னு கூப்பிடுவேன், அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன், ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு அந்த நிமிஷம்லாம் எப்படி ஹார்ட்டில் யாரோ கத்தி வச்சு குத்துற மாதிரி அப்படி வலிச்சிச்சு.
இப்போ வந்து எனக்கு அந்த வேர்டை கேட்கும்போது, அதுவும் இதெல்லாம் நான் வந்து இந்த ஜென்மத்தில் திரும்ப கேட்க முடியாதுன்னு நினச்சேன். திரும்ப கேட்கும்போது இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணன் தண்ணி வந்துட்டுருக்கு. சரி சரி அழுகாதடி அப்படிங்கிற மாதிரி அவளோட கண்ணன் தண்ணி அப்படி தொடச்சி வச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தான் புரியுது, நம்ம வந்து அவனை நினச்சி கஷ்டப்பட்டு இருந்தோம். பட் நம்மளை நினச்சும் கஷ்டப்பட்டுட்டு அவள் இப்படி இருந்துகிட்ருக்காளே, நம்ம வந்து இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு வந்து அது புரியாமல் இருக்குமா? கஷ்டம்லாம் படாத, எனக்கு இப்போ தான் நீ நார்மலாக பேசுகிறேன், எனக்கு அதுவே போதும். எங்கே கிளம்பிட்டுருக்கா டேட்டிங் அப்படின்னா ஜேகே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஹாப்பியாக இருந்தால் சரி அப்படின்ட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்க, பை பை லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஸோ ஜேகே நான் என்ன லவ் யூங்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வெஸ்டிங்களெல்லாம் சகஜம் நாங்களாம் ரொம்ப ரொமான்டிக்காக பேசிப்போம். அப்படியா உனக்கு ஒன்று தெரியுமா ஜேகே, உங்ககிட்ட ரொமான்டிக்காக பேசினதோட அவகிட்ட தான் ஃபுல்லாக பச்சை பச்சை பேசிகிட்டு இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்ருக்காரு. ஸோ உங்ககிட்ட பேசக்கூட கொஞ்சம் ஷையாக இருக்கும், அவகிட்ட விழுந்து விழுந்து நான் டார்க்காக பேசுனா அவள் அதுக்கு மேலே செம்ம டேட்டியாக பேசுவாள் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து எக்ஸைட் ஆகிட்டிங்கன்னா போதும், ஃபுல்லாக அப்படியே வளன்னு பேசுவீங்க. ஜேகே அதுக்கெலாம் சலிக்காமல் கேட்டுட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து நீங்கள் டேட்டிங்காக வெளியே போயிருப்பீங்க, அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் வந்திருக்கீங்க. ஜேகே எனக்கு பீச்சுக்கு போகணும், இங்கே போயிட்டு போகலாமா, எனக்கு இங்கே இருக்கிற ஜெயின் வீல் ரொம்ப பிடிக்கும், அதில் போகலாமா, ஜெயின் வீல் எனக்கு வாமிட் வருமே, அதெல்லாம் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெயின் வீல் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஏன்னா நிறைய மெம்பர் சொல்லியிருப்பாங்க ஜெயின் வீலில் போனால் வாமிட் வரும்னு. ஸோ அதனாலே வந்து ஜெயின் வீலில் போனால் எனக்கும் வாமிட் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் ஜெயின் வீலில் இருக்கும்போது உங்களுக்கு சுத்தமாக வாமிட்டே வரல. என்ன பண்ணாடி இப்போ வாமிட் வரும்னு சொன்னீங்க, வரல போல். இல்லை இங்கே இருக்க வியூவை நான் ரசிப்பேனா இல்லை வாமிட் பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவேனா, போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக வியூவை பார்த்துட்ருக்கீங்க. அது ஜெயின் வீல் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். அங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் தூரமாக இருக்கிற லைக் அந்த ட்ரீஸ் அண்ட் சம் ஹவுசஸ்லாம் தெரியுது. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே கூட்டாக இருக்குது. அங்ககிட்ட வந்து மவுண்டைன் கூட இருக்கும், அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே அப்படியே பொறுமையாக கீழே அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கு. ஜெயின் வீட்லேருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு கீழே வேண்டாமா இருந்தால் சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்கிற எல்லா ரைடுக்குமே போயிருப்பீங்க. ஸோ ரோலர் கோஸ்டர் மட்டும்தான் இப்போ பாக்கி. அதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ரோலர் கோஸ்டர் போகலாமா, எனக்கு போகணும் அது தெரியுமா அப்படின்னா ரோலர் கோஸ்டரான்னு ஜேகே திரும்பி பார்க்காரு. அந்த ரோலர் கோஸ்டர் அப்படியே மாடத்தே முட்டி கிழிச்சிடும் போல அந்தளவுக்கு மேலே போயிட்டு அப்படியே கீழே வர மாதிரி இருக்குது. அது ஜேகே பார்த்துட்டு இருந்தாலும் உனக்கு தைரியம் அதிகம்டி, அங்கேருந்து போனால் நானே பறந்து விழுந்துடும் போல், அப்புறம் பின்ன ஒல்லி குச்சி மாதிரி இருந்தால் அப்படி தான் இருக்கும் வாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு லைனில் நின்று நீங்கள் ரோலர் கோஸ்டர் இப்படி ஏறி உட்காந்துட்டீங்க. ஃபஸ்ட்டு ரோலில் உட்காந்துருப்பீங்க 2 பேர்னா. ஸோ ஜேகே வந்து உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு பயமாக இருக்குடி, என்னடா நீ என்னோட பயப்படுற, அதெல்லாம் இல்லை நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் டைம் தான் நானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆளாலிட்டு 2 பேரும் அலறி சிரிச்சிட்டு செம்ம ஃபன்னாக போயிருக்கும். ஸோ நீங்கள் ரோலர் கோஸ்டர் வந்து இறங்கும்போது ட்ரூ வந்துட்டு தான் நல்லாயிருக்கும். அவளுக்கு ரோலர் கோஸ்டர் இந்த மாதிரி அட்வென்ச்சராக இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவளை வந்துட்டு இருந்தேன்னா சரி அடுத்த வாட்டி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க அப்படியே தள்ளிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கை விட்டு வெளியே வரும்போது அங்கே வந்து ஹாண்டட் ஹவுஸ் லைக் ஹாரர் சம்திங் அது இருக்குமே ஹாண்டட் ஹவுஸோ அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்த்துட்டு இதில் போகலாமா, எம்மா தாயே இதுக்கு மேலே நல்லா முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வெளியே தள்ளிட்டு வந்துடுறாரு. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே இப்போ பீச்சுக்கு போயிட்டு ஜேகே கூட வந்து அந்த வேவ்ஸ்லாம் விளையாண்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பிலாம் பொறுக்கிட்டாங்க. அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் வந்து 2 பேர் ஃபேஸில் மாற்றி அப்பிக்கிறது. ஸோ உருகின ஐஸ்கிரீம் எடுத்து அவன் ஃபேஸில் நீங்கள் அப்போ உங்கள் ஃபேஸில் அவன் அப்போ அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கும். ஸோ 2 பேரும் ஐஸ்கிரீம் அப்படியே வந்து தண்ணிக்குள்ளேயே விளையாண்டு கீழே போட்டு மண்ணெல்லாம் ஒரு மாதிரி மண் தண்ணி ஆக்கி அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துருப்பீங்க. ஸோ வீட்டுக்கு வந்தால் பார்த்தா அங்கே ட்ரூ தான் வந்து சோஃபாவில் உட்காந்து கவுச்சில் உட்காந்த மாதிரியே ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ட்ரூ வந்து ஆஃபீஸ்க்கு போனோன்னா ரொம்பவே வந்து நார்மலாக இருக்கிற பிஸ்னஸ் உமன் மாதிரிலாம் இருக்க மாட்டாள். அவன் ஒரு மாதிரி அப்படி டாம் பாய் மாதிரி கேரக்டர்னால பாயிஷாக தான் இருப்பாள். ஸோ அவன் வந்து எப்படின்னா உள்ள பாய்ஸ் எப்படி போடுவாங்க, ஷர்ட் ப்ளஸ் ஓவர் கோட் அண்ட் பேண்ட் அந்த மாதிரி தான் போட்டு சுற்றிட்டு இருப்பாள். நீங்கள் அவளை பார்த்துட்டு ஐயோ பையன் மாதிரியே இருக்கா மச்சி, நீ மட்டும் பையனாக இருந்தானா என்ன டேட் பண்ணுவேன், இப்போவும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த நாயை கழட்டி விட்டுவா நம்ம 2 பேரும் டேட் பண்ணுவோன்னு இந்த மரியாதை குறையுது அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்து நாய்க்கு என்ன பல்ல உடச்சிடுவேன் நாய், அப்படியா சரிங்க மேடம் என்னடி இப்படி தொப்பு அடைஞ்சு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வந்து உங்ககிட்ட வந்து இங்கே பாரு எப்படி மண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷோல்டருக்குள்ள மண்ணெல்லாம் தட்டி விட்டு ஒரு டவல் எடுத்து உங்களோட ஹேர் அப்படியே தட்டி விட்டுருக்கப்போ இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறா, பச்சை கலந்த நினப்பு அப்படின்னு உங்கள் மண்டையிலே தட்டி 2 அடி அடிச்சுட்டு உள்ளே அனுப்பிவிட்றா. அப்புறம் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல், அப்படிங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஏதோ வந்து குற்ற உணர்ச்சி இல்லாத மாதிரி கேட்டுட்டு நீ பண்ண தப்புக்கு தான்டா நான் தண்டனை கொடுத்தேன், என் ஃப்ரெண்டேவா கொல்ல நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து லுக்கு விட்டுட்டு பாட்டுக்கு போயிடறா. ஸோ ஜேகே வந்து இப்போ ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ வந்து இப்படியே வந்து ஒரு 2 மந்த் கிட்ட ஸ்கிப்பாக இருக்கும். நீங்களும் ஜேபே வந்து
ஜேகேயும் ரொம்ப லவ் பண்ணிட்டுருப்பீங்க. சொல்ல போகணுன்னா ஜேகே வந்து உங்ககிட்ட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவார். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன தான் இருந்தாலும் 5 இயர்ஸ் வந்து கேப் இருந்தாலும் ஒரு லவர் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அது கூடவா தெரியாமல் இருக்கும். ஸோ அதில் வந்து ஜேகேவோட பிஹேவியர்ஸ்லாம் ரொம்பவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஏன்னா ஜேகே வந்து அவனோட பேசுகிற மாடுலேஷனாக இருக்கட்டும், அவன் நடக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், பண்ணுற ஒரு ஹேபிட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஜேகேக்கு வந்து பனானா மில்க் ஷேக்னால் ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் போய்ட்டு பனானா மில்க் ஷேக் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. பட் ஜேகேக்கு வந்து பனானா மில்க் ஷேக்கா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, பேக் எனக்கு பனானாவே பிடிக்காது, எனக்கு போய்ட்டு ப்ளூபெரி மில்க் ஷேக் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லுவாரா. ப்ளூபெரி மில்க் ஷேக்கா என்ன டேஸ்ட்டாக அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி, அவனுக்கு பனானா மில்க் ஷேக் தானே பிடிக்கும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து நீங்கள் எடுத்து கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி தான் வந்து ஜேகே நடந்துக்கிறதுல எல்லாத்துலேயுமே வந்து டோட்டலாக சேஞ்ச் எடுத்துருக்கும். பட் நீங்கள் வந்து இப்போது இறந்துட்டு தான் நினச்ச ஒரு மனுஷங்க கூட இருக்கும்போது அதை பற்றிலாம் நீங்கள் கண்டுக்குவீங்களா? என்ன தான் அந்த சைடு உறுத்திட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து அவன் கூட ஒரு மாதிரி இதுதான் ஜேகே அப்படின்னு நம்பியே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஜேகே வந்து உங்ககிட்ட வந்து அப்படியே பேக்கப் பண்ணிட்டு சொல்லடா என்ன இல்லடி நம்ம இங்கே கிட்ட தானே டேட்டிங் போயிட்டு வரோம், சுவிட்சர்லாண்ட் போகலாமா? சுவிட்சர்லாண்டா? என் பெஸ்டிக்கிட்ட காசை கேட்டதான் நான் சாவடிச்சிருவா, அவன் சேர்த்து கூப்பிட்டு போகலாமா? நம்ம 2 பேர் தானே டேட்டிங் போகிறோம், அவள் என்ன நீ எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுருக்க? எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆசைலாம் கிடையாது, ரொம்ப பெரிய ஆசை. என்ன நீ சொல்கிற? நம்ம இப்போ சவுத் கொரியாவில் இருக்கோம்ல. ஆமாம், என்னோடய நேட்டிவ் வந்து இந்தியா. சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து உங்களை திரும்பி பார்க்குறாரு. உங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜேகே கிட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வந்திருப்பேன், எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜேகே வந்து உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எனக்கு நான் தமிழ்நாட்டிலேருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பிளேஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு பிளேஸ் நீங்களே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நான் வந்து ஊட்டியை வந்து ஒரு 2 times கிட்டே விசிட் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து ஊட்டினா ரொம்ப பிடிக்கும். என்ன தான் இருந்தாலும் லைக் எவ்வளோ பெரிய பிளேஸ் இருந்தாலும் எனக்கு வந்து ஊட்டி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே பிடிக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண ஒரு பிளேஸ்னால் அது வந்து ஊட்டி தான். அதனாலே எனக்கு வந்து அது ஃபேவரட் ஆகிடுச்சு. அப்படிங்களா மேடம்? மற்ற பிளேஸாக விசிட் பண்ணிங்கன்னா எப்படி சொல்ல மாட்டேன் தெரியுமா? அது அப்படி கிடையாதுடா, இங்கே பாரு, நீ வந்து எவ்வளோ தான் ஃபுட் சாப்பிட்டாலும் அம்மாவோட சாப்பாடு மாதிரி வருமா அப்படின்னு சொல்லுவேன்ல. ஆமாம் சொல்லுவேன், ஏன்னா என்னோடய அம்மா சாப்பாடான்னு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது அப்படி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நீ டேஸ்ட் பண்ண ஃபுட் உங்கள் அம்மாவோடது, உங்கள் அம்மா கை பக்கத்தோடது. அதனால வந்து அந்த டேஸ்ட் தான் உனக்கு பிடிக்கும். ஏன்னா சுவைனா எப்படி இருக்கும்னு சொன்ன ஒரு விஷயமே உங்கள் அம்மாவோட ஃபுட் தான். அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணது ஊட்டி. அதனால எனக்கு வந்து அந்த கிளைமேட்னா, அந்த ஊட்டியில் இருக்க ஸ்னோனா, அந்த எல்லாமே இருக்கட்டும், நான் வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணது இப்படி தான் இருக்கும்னு சொன்னது ஊட்டி. எனக்கு அதனால தான் அது ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜேகேவும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஸோ அப்போ நம்ம ஊட்டிக்கே போயிடலாம், ஆனால் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமே, அதெல்லாம் மேட்ரே இல்லை, டிக்கெட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை போட்டு ஸோ ட்ரூ கிட்டே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்போ அப்படியே ஒரு ஸ்வைப் பண்ணால் நீங்கள் 2 பேரும் ஊட்டியில் தான் இருக்கீங்க. ஸோ ஸ்வெட்டர்லாம் போட்டுட்ருக்கான் ஜேகே. என்னடி கொஞ்சம் லைட்டாகவே குளிருது. லைட்டாக குளிருதா சாருக்கு? நைட்டு 12 மணிக்கு ஒன்று நிற்க வைக்கணும்டா, அப்போ தான் தெரியும் அப்படிங்கிறீங்க. குளிருதே அப்படிங்கிற மாதிரி வந்து ஐயோ குளிருதே அம்மா குளிருதேன்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ ஜேகே வந்து ஹேண்டுக்கு க்ளவுஸு, ஸோ ஸ்வெட்டர் அண்ட் அந்த எல்லாமே கேப் எல்லாமே போட்டிருக்காரு. ஃபுல்லாக ரெடியாகி மனுஷன் வந்திருக்காரு. உங்களை திருப்பி காட்டினா நீங்கள் வந்து ஒன்றுமே போடாமல் நார்மலாக நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி வந்திருக்கீங்க. இவனுக்கு குளிரலையாடி? இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு அங்கே செடிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பிளான்ட், அந்த தேயிலை செடி, அது என்னங்க அதை பிடிச்சி அப்படியே வந்து தொட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த மவுண்டைன் மேலே தான் நீங்கள் நிற்கிறீங்க. அங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூ, கீழே இருக்கிறது சுற்றி இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி மவுண்டனாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிறது என்ன இங்கே இருக்கிறது என்னன்னு ஜேகே கேட்டுகிட்டே இருக்காது. அது இதுடா இது அதுடா, எனக்கு எப்படா தெரியும் அதை பற்றி, நானே இங்கேயே பிறந்து நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்து ஜேகே கிட்டே கேட்குறீங்க, ஜேகே எனக்கு வந்து நான் ஊட்டிக்கு வந்திருக்கேன், பட் இங்கே ஸ்னோலாம் இருக்குமா? இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் சரியாக தரல, பட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், மேபி நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து ஒரு பர்சன் கிராஸ் ஆகிறாரு. உங்களுக்கு அந்த பர்சனை பார்த்தோன்னே என்னது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இவரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா? ஸோ ஜேகே அப்படியே கிட்டே போயிட்டு இங்கே ஸ்னோலாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அந்த பக்கம் இருக்கிற பர்சன் வந்து அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அப்படி இப்படி நடந்து பார்த்து இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ரொம்ப சிமிலரான ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு ஆகிட்டு அங்கே போகிற பர்சனே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து அவங்களோட பேக் வியூ மட்டும்தான் தெரியுது, பட் வந்து அது தவிர ஒன்றுமே தரல. ஜஸ்ட் அவங்களும் வந்து ஒரு அந்த
ஊட்டி வந்து ரொம்பவே சில்லாக தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்வெட்டர் போட்டு ஒரு மாதிரி ஹுடி மாதிரி போட்டு போயிருப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரில. பட் அந்த பர்சன் கூட ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி ஏதோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவரே குறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே டக்குன்னு உங்ககிட்ட வந்துட்டா, என்னடி ஆச்சு, என்ன அவன் கேட்க பதிலே சொல்லாமல் போகிறான், செவிட்டு பையன், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஜேகே திரும்பி பார்த்து, இப்போலாம் திட்ட மாட்டானே, ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான், என்னென்னா தரலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே கூடயே நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு, ஹோட்டல் ஏதாச்சும் இருக்குமாங்க, ஒரு 5 days தங்குற மாதிரி இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஜேகே. நான் வந்திருக்கேன் 1 day, அது வரைக்கும் நான் வந்து 5 or 6 டைம் வந்திருப்பேன். ஸோ 1 day வந்து இருந்துட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். எங்கள் அம்மா அப்பா கூட சின்ன வயசு வந்திருக்கேன், ஒரு 14 years 13 years இருக்கும் போது வந்திருப்பேன். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஓஹோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரூ வந்து கால் பண்ணுறான். நீங்கள் அட்டன் பண்ணிட்டு, சொல்லுடி மச்சி, என்னடி, ஹலோ ட்ரூ, இருக்கியா இல்லையா, இருக்க மச்சி ஒன்றும் இல்லை, அப்படியே காலை வந்து கால் பண்ணிவிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போயிட்டேன், நீ எடுக்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு. சரி உனக்கு வேறு வேலை மாதிரி கிடையாதான், சொல்லு என்னடி, நான் உனக்கு கூட பேசக்கூட கால் பண்ணக்கூடாதா என்ன, அப்படிலாம் கிடையாது, சொல்ல எப்போ போய் ரீச் ஆகிட்டேன், அதான் எப்போ ஒரு 2 hours முன்னாடி. அப்படியா, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க போல், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நான் நடுவில் வந்து நந்திமா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல வரேன். அப்படிலாம் நான் சொல்லையே, சரி நீ சொல்லாமல் சொல்கிறேன்னு புரியுதுடி, அப்போல்லாம் கிடையாது, நான் உன்னை போய் அப்படி நினப்பேனா, சரி மச்சி ஜேகே உங்ககிட்ட இருக்கானா, ஆமாம் கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஜேகே வந்து ஒரு நிமிஷம் வருவான், நான் வந்து கொஞ்சம் ஃபுட்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமா நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த சைடில் வந்து ஒரு ஃபுட் ஷாப் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு உள்ளே போயிடுறாரு ஜேகே. ஓகேவா, நீங்கள் வந்து சொல்லடி, இப்போ தான் அந்த ஃபுட்டு வாங்கிறதுக்காக க்ராஸ் பண்ணி போனோம். மச்சி ஐ திங்க் ஜேகேக்கு ஏதாச்சும் ட்வின் பிரதர் இருக்கா என்ன, அப்போல்லாம் இல்லையே, அவனுக்கு பிரதரே இல்லைன்னு தான் என்கிட்ட சொன்னான். இல்லடி, அவன் எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஜேகே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரில, அது ஏதோ லைட்டாக அப்படி தான் இருக்குது, மேபி அவன் சேஞ்சாக இருக்கான் அந்த 5 years. இல்லடி, எனக்கு ஏதோ தப்பாகப்படுது, நீ வந்து எதுக்கும் கொஞ்சம் சேஃபாகவே இரு. என்ன சேஃபாகருன்னு சொல்கிறேன், எனக்கு இன்னும் புரியலையே, நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஜேகே வந்து வந்துடுறாரு. வயன் வந்து இங்கே ஃபுட் இருக்குமாம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கூப்பிட்றாரு. ஸோ நீங்கள் வந்து ஜேகே வந்து கூப்பிட்றான், நான் போய்ட்டு சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னா, இவன் இரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து கால் கட் பண்ணிடுறீங்க. ஸோ இதோட இந்த பாட் முடியுது. இந்த பாட் முடியுது. ஐயோ எனக்கு தான் தலை சுற்றுது, எனக்கு பார்த்துங்க, நான் வந்து 1 dayலே உட்காந்து எனக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு 3 part கேட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன். அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன்னா நான் உங்களுக்கு ஒரே டைமில் கூட அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா 1 day விட்டு 1 day தான் அப்லோட் பண்ணேன். எனக்கு இருக்கிற தலைவலிக்கு நான் போய்ட்டு முட்டி செத்தலாம் போல் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணி நான் ஏதோ ஒரு பாலடைஞ்சு கிணத்துக்குள்ள உட்காந்து ஐயம்மா எனக்கா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டுருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, என்னை போட்டு சாவடிச்சிட்ருக்காங்க எல்லோரும் இந்த இடத்துல. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, பரவாயில்ல சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது வந்து வேறு விஷயம். பட் இருந்தாலும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் கூட தான் இருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் கூட தான் ஷேர் பண்ண முடியும். அண்ட் நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் ஆம்பியோர்ட்னு சொல்லலாம். பட் வந்து எப்படி நான் சொல்கிறது, அப்புறம் எப்படிமா நீ பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து இப்போ தனியாக பேசிகிட்ருக்கேன், உங்கள் கூட பேசல, தனியாக பேசிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு இப்போ என் முன்னாடி யாருமே கிடையாது, நான் தனியாக பேசிகிட்ருக்கேன். ஒரு வேளை நீங்கள் 100 of people முன்னாடி நான் பேசினேன்னா அது என் சப்ஸ்கிரைபராகவே இருக்கணுன்னாலும் நான் அந்த இடத்துல செத்துருவேன், என்னால் ஐ கான்டெக்ட் மேக் பண்ணி பேச முடியாது. இப்போ என்ன பொறுத்தளவுக்கு நான் தனியாக பேசிட்டேன், நான் வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் பேசுவேன். ஸோ ஐயோ தலைவலிக்க ஆரம்பிச்சிடுறான் திரும்ப. பை நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ணுறேன். பை.